கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 4வது வசனம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். அன்பானவர்களே, ஒரு கடவுளுடைய வார்த்தை மனிதர்களை எவ்வளவாய் நல்வழிப்படுத்துகிறது, அந்த மனுஷன் ஒரு நல்ல வழியில் போகணுங்கிறதுக்கு எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறது, கடவுள் எப்படியாக நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கான சாட்சியுள்ள வசனங்களில் இதுவும் ஒன்று. இவர் சொல்கிறார் பாருங்க, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்கள் செவி மந்தமாக இருக்குது, தான் தோன்றித்தனமாக தெரியுறீங்க, எதையும் நீங்கள் கேட்குறதில்ல, அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கிறார் ஆண்டவர். அப்பா சொல்லுவார், டேய் என் பேச்சை கொஞ்சம் கேளுடா, நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன், நீ ஏன் இப்படி இருக்கிற, எது எடுத்தாலும் உன் இஷ்டம் போல் செஞ்சிட்ருக்கிற, என்னுடைய வார்த்தை பெற்றோருக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பெற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்கிறத நாம் கேட்டிருப்போம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுகிறவர்களாக இப்போ இருப்போம். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்குள்ளே என்ன உள்ளடங்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் தவறான வழியில் போயிடக்கூடாது, தன்னுடைய மகன் தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது, தன்னுடைய மகன் இந்த உலகத்தினுடைய பிசாசின் கையில் சிக்கி அழிஞ்சு போயிடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையில் ஒரு பெற்றோர்கள் தன் மக்களை பார்த்து தன் மகனை பார்த்து சொல்லுகிற போது அதை அடிக்கடி சொல்லுவாங்க, அட நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவெடு, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு நீ கேளு, எனக்கு செவி கொடு, நான் சொல்கிறத முதல் நீ உள்வாங்கிக்க, அது சரியாக தவறாங்கிறது அப்புறம் நீ முடிவு பண்ணு, முதல் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறம் அது நல்லதா கெட்டதா, உங்களை நல்வழிப்படுத்தாதான் நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படிங்கிறார். இப்போ கேட்குறப்ப சொல்கிறாரு, என் ஜாதியாரை என் வாக்கை கவனியுங்கள், நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிங்க, எனக்கு செவி கொடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க, அது நல்லதா கெட்டதான்னு பாருங்க. இல்லைங்களா? முதல் ஒருத்தர் பேசுகிறது, நமக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்கிறாங்கன்னா அந்த அறிவுரைக்கு நம்முடைய செவியை சாய்க்கணும், கேட்கணும், அதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து கேட்கணும், அதை குறித்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். இங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என்ன சொல்கிறாரு? வேதம். இந்த வேதம் இது புத்தகத்தில் எழுதியிருக்கிற திருவிவிலியம் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிறோம். இது உயிர் பெற்று நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை என்பதை நாம் மறந்துடும். வேதம் நியாயம் தீர்க்கும். வேதம்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும், அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும், அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை நம்மை வழி நடத்தும். அதைத்தான் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேங்கிறார். பிரமாணம் அப்படின்னா அவருடைய கட்டளைகள், அறிவுரைகள், வார்த்தைகள் அவருக்குள்ளிருந்து புறப்படும். இந்த வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அவருடைய பிரமாணங்களை நமக்கு வெளிச்சமாக வச்சுருக்காராம். பிரமாணம்னா என்னென்னா அவருடைய அறிவுரைகள், அவருடைய கட்டளைகள். அப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, எதையாவது செய்யலான்னு சொல்கிறார், எதையும் செய்ய வேண்டான்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கிறார், ஒரு செயலை ரெண்டாக பிரிக்கிறாரு. இது நல்ல செயல், இது தீய செயல். வார்த்தையை ரெண்டாக பிடிக்கிறார், இது நல்ல வார்த்தை, இது கெட்ட வார்த்தை.
சிந்தனைகளை ரெண்டாக பிரிக்கிறார். இது நல்ல சிந்தனை, இது தீய சிந்தனை. அப்போ அவருடைய கட்டளைகள் என்ன சொல்லுதுன்னா, தீய செயல்களை, தீய சிந்தனைகளை, தீய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லுது. அதுதான் பிரமாணம். பிரமாணம்னா கட்டளை, அறிவுரை. அப்போ இவருடைய பிரமாணங்கள் நமக்கு வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மையானதை நீங்கள் செய்யுங்க, அனுமதிக்கிறார். இதை செய்ய சொல்கிறார். அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறார். பிறருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் தீங்கு செய்யாதீங்கன்னு சொல்கிறார். சில விஷயங்களை செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். அதை செய்யாமல் இருந்தோம்னா, நன்மையாக காரியங்களை செய்கிற போது நம்முடைய பாதையில் எந்த விதமான இருளோ அல்லது தடைகளோ வராது. நம்ம வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி நடப்போம். நம்முடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஞானம் நமக்குள்ளே இருக்கும். மனக்குழப்பம் வராது. எத்தனை இடங்களில், எத்தனை சூழ்நிலைகளில் இதை செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த பிரமாணங்களின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் உடனே எடுப்போம். ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவெடுத்தால் உடனே போவோம். ஏன்னா மனக்குழப்பம் இருக்காது, தெளிவான சிந்தனை இருக்கும். அதை தான் வெளிச்சங்கிற. ஒரு செயலை செய்கிற போதோ, ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிற போதோ, தெளிவான முடிவையோ தெளிவான செயலையோ நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற போது, பிரமாணங்களை பின்பற்றுகிற போது, அவருடைய அறிவுரைகளையும் அவருடைய போதனைகளையும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கிற போது, அதன்படி வாழ துவங்குகிற போது நாம் என்ன பண்ணுறோம்? வெளிச்சத்தில் நடக்கிறவங்களா இருக்கும், இருட்டில் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்கிறத கேளுங்க, அப்புறம் நான் என்ன சொன்னேங்கிறத பற்றி ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன்னா என்னுடைய வாய் ஒரு நாள் உங்களை நீங்கள் கெட்டு போகிற அளவுக்கு நான் சொல்லாது. என்னுடைய வார்த்தைகள், நீங்கள் நல்லா இருக்கணும், பரலோகத்துக்கு வரணும், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் நான் இருப்பதைப் போல நீங்களும் அவருடைய வலது பாரிசத்துக்கு வரணும். இந்த உலகம் உங்களை வெறுக்கக்கூடாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலங்கள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, மன நிம்மதியாக வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா வேதம் எனக்குள்ளிருந்து புறப்படுங்க. அறிவுரை தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு சில பிரமாணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு என்னாகும்? வெளிச்சமாக இருக்கும், உங்களை இருளில் நடத்தாதுங்கிறார். அன்பானவர்களே, கேட்டு தான் பார்ப்போமே. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் கேட்போமே. எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம், எத்தனையோ செயல்களை செய்கிறோம், எத்தனையோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து, ஆமாம் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு, இது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு ஆராய்ஞ்சு பார்ப்போமே. அது நமக்கு நன்மையானதாக இருந்தால் பின்பற்றுவோம். இல்லை இந்த பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் நம்மை தவறான வழி நடத்துதுன்னா விட்டுருவோம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுங்க, என்னுடைய வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் வேதம் தான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது, என் பிரமாணங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுது. அப்போ இதெல்லாம் நடக்கும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எனக்கு செவி கொடுத்தது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. எத்தனை விஷயங்கள், எத்தனை புத்தகங்கள், வீணான புத்தகங்களை படிக்கிறோம், திரைப்படங்கள் பார்க்க போகிறோம், எத்தனை விஷயங்களை நாம் காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில வார்த்தைகள், இவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம செவி கொடுத்து பார்ப்போமே. அந்த வார்த்தைகள் நமக்கு நன்மையானதாக இருக்குதா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்க்கலாமே. ஒருவேளை அது நல்லதாக இருக்குதுன்னு நாம் அதை பின்பற்றலாம் இல்லையா? அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு மனிதனையும் தவறான வழியில் நடத்தாது. கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு மனிதனையும் தவறான வழியில் நடத்தாது. உங்களையும் என்னையும் தப்பான வழியில் ஒருபோதும் நடத்தாது. அவருடைய பிரமாணங்கள் நமக்கு வெளிச்சத்தை தான் உண்டு பண்ணும். இருட்டில் நடக்கிற மாதிரி இல்லை, தட்டு தடுமாறியெல்லாம் நம்ம போகணுங்கிறது கிடையாது, பயந்து பயந்து போகணுங்கிறது கிடையாது. தைரியமாக, தாராளமாக, நிமிர்ந்த பார்வையோட, நேர்கொண்ட பார்வையோட நம்ம நடக்க முடியும், முன்னேறி போக முடியும். ஏன்னா நமக்கு முன்னால் கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நிச்சயமாகவே கடவுளுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருக்கு செவி கொடுக்கணும். அவர் கூப்பிடுகிற போது நாம் அவருக்கு செவி கொடுக்கணும்.
அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கணும். கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் அதை பின்பற்றுங்கிறார். அன்பானவர்களே, நானும் ஒரு காலத்தில் செவிட்டு விரியனை போல் தான் வாழ்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், அது எனக்கு நன்மையானதை தருகிறதை நான் உணர்ந்தேன். இன்றைக்கும் அவரை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நிலையிலும் நான் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுது என் நிலையை சொல்லி நான் கேட்குறப்போ கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்குறாரு. நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாம் போய் ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு வியாதியை சுகமாக்குறது அப்படிங்கிற அந்த நாடகமெல்லாம் இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஒப்புவித்து ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே அதற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். அன்பானவர்களே, அற்புதமான ஒரு வார்த்தை, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. என் ஜாதியாரே என் வார்த்தையை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. ஏன்னா என் வாயிலிருந்து வேதம் புறப்படுகிறது, என் பிரமாணங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. நிச்சயமாகவே நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நாம் கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய கூப்பிடுதலுக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் செவிட்டு விரியனைப் போல இல்லாமல், காதிருந்தும் மந்தமானவர்களாக இல்லாமல், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து உம்முடைய வேதங்களை ஆராய்ந்து அது எங்களுக்கு நன்மை பயக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பிரமாணங்களை பின்பற்றி நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் சேர்த்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்கள் மிக அதிகமாக வளர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உமக்கு செவிசாய்த்து உடைய வார்த்தைகளை ஆராய்ந்து உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு நீர் நன்மை தருகிறீர் என்கிறதை உணர்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.